ஒரு அப்ளிகேஷன் குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு ட்ரை பண்றதா இருக்கட்டும், பண்ணா சீக்கிரமா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்ல வெளிநாட்டுக்கு பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்டின்னா, என்ன சொல்வீங்க சார் நேயர்களுக்காக? நான் ரொம்ப நாளா உள்நாட்டிலே இருக்கேன். நான் இந்தியாவிலே இருக்கேன். எனக்கு வெளிநாட்டுல இந்த மாரி எனக்கு போகறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இல்ல நான் இப்பதான் புதுசா ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். ஒரு சனிக்கிழமையே பிடிச்சுக்கணும். சனிக்கிழமையில எப்பயுமே பகல்ல போய் ஆஞ்சநேயரை பார்க்க கூடாது. ஈவினிங்கா, அதாவது சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேல ஆஞ்சநேயரை போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது. வெளிநாடு சான்ஸ் தேடிட்டு இருக்கவங்க அவ்வளவு பேருக்கும் வெளிநாடு போறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருவாரு. இந்த நாடோட அமைப்பே என்ன அப்படின்னா, இந்த நாட்டை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாஸ்துவா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ வாஸ்துவை சரியா அமைச்சுக்கிட்டே வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு இடத்த ரெடி பண்றாங்க, இல்ல ஒரு ஏரியாவை அவங்க வடிவமைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடம் பள்ளமா இருக்கு அப்படின்னா இன்னொரு இடத்த மேடா வைக்கிறது இல்ல. அவங்களோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, ஒண்ணு ஒரு ஸ்கொயரா பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்த கம்ப்ளீட்டா மேடு பள்ளம் இல்லாம சமப்படுத்திட்டு தான் அந்த ஏரியாவே டெவலப் பண்றாங்க. காலப்போக்குல கால மாற்றத்தினால அந்த மரங்கள் இல்ல அதுல நிறைய இயற்கை சீரழிவு அந்த மாதிரிலாம் நடந்து, இயற்கை சீற்றம் அந்த மாதிரிலாம் நடந்து அந்த மரங்கள்லாம் ஒரு நாள்ல ஒரு நாள் மண்ணு கீழே புதைஞ்சு உள்ள புதை கொண்டு கீழே போயிருக்கணும். மக்கள் நிறைய வாழ்ந்திருக்கணும், உயிரினங்கள் நிறைய வாழ்ந்திருக்கணும். அப்படி எல்லாம் வாழ்ந்து அது உள்ள போனதோட விளைவு இன்னைக்கு கீழே குரூட் ஆயிலா கிடைக்குது. நீங்க சொன்ன மாதிரி வந்து வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்கல்ல நெறைய பேர் வந்து அப்ராடுக்கு ட்ரை பண்றவங்க அதிகமான ஆட்கள் உண்டு. அதுவும் துபாய் மாதிரியான கண்ட்ரிக்கு, அரபு நாடுகளுக்கு வந்து ட்ரை பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க சார். நீங்க வந்து பிரசன்னம் அப்படிங்கிறத தாண்டி வந்து, ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து குடுத்து, நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு, ஒரு அப்ளிகேஷன் குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு ட்ரை பண்றதா இருக்கட்டும், பண்ணா சீக்கிரமா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்ல வெளிநாட்டுக்கு பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னா, என்ன சொல்வீங்க சார் நேயர்களுக்காக? பொதுவாவே நீங்க 1000 தான் பேசினாலும் நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு எங்களுக்கு இவ்வளவு சிரமம் இருக்கு, எங்க தெய்வத்தை நாங்க விட்டுட்டு வந்திருக்கோம், எங்க சொந்த பந்தங்கள்லாம் இங்க இந்தியால இருக்கு, என்னதான் பேசினாலும் திருப்பி இந்த வெளிநாட்டுக்கு போற மோகம் ஒன்றும் குறைய போறது இல்ல. அது குறைவே இல்ல. அடுத்து அது குறையாது. இப்ப அடுத்து ஒரு தலைமுறை அங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். நம்மளும் போய் வெளிநாட்டுல ம். போய் சம்பாதிக்கலாம், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. சரி, நான் ரொம்ப நாளா உள்நாட்டிலே இருக்கேன், நான் இந்தியாவிலே இருக்கேன். எனக்கு வெளிநாட்டுல இந்த மாதிரி எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இல்ல நான் இப்பதான் புதுசா ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். எப்பயுமே ம். ஹனுமன் வழிபாட நீங்க நல்ல ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா வெளிநாட்டுக்கு போகறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருவாரு. அப்படி அது கூட எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சனிக்கிழமையே பிடிச்சுக்கணும். சனிக்கிழமையில எப்பயுமே பகல்ல போய் ஆஞ்சநேயரை பார்க்க கூடாது. ஈவினிங்கா, ம். அதாவது ஒரு 6 மணிக்கு மேல, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேல ஆஞ்சநேயரை போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது. வெளிநாடு சான்ஸ் தேடிட்டு இருக்கவங்க அவ்வளோ பேருக்கும் வெளிநாடு போறதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருவாரு. இது நான் சொல்றது பொது. இது யார் பண்ணாலும் இதுல எஃபெக்ட் உண்டு. ஆனா உங்க ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்கான்னு பாருங்க. அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னா உங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சிடும். அவர் எப்படி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரோ அதே மாதிரி உங்களையும் வெளிநாட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாரு. இது உறுதியா நடக்கும். நான் நிறைய பேருக்கு சொல்லி அந்த மாதிரி பறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நாளா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னா அவங்க அந்த ஹனுமன் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா அவங்களை பேக் பண்ணி வெளியில அனுப்பிடும். தாராளமா போயிட்டு எவ்வளவு நாள் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க விருப்பப்பட்டு இருந்துட்டு வரலாம். கண்டிப்பா சார். என்னதான் நம்ம வந்து நம்ம நாட்ட ரொம்ப பிரியப்பட்டு இருந்தாலும் கூட, வெளிநாட்டினுடைய மோகம், அங்க கிடைக்கக்கூடிய சம்பாத்தியம், அத விரும்பக்கூடிய ஃபேமிலீஸ், அத வந்து ரொம்ப தேவையா எதிர்பார்க்கக்கூடிய குடும்பங்கள் நெறைய இருக்கு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம் சார். சார் இப்ப வந்து அரபு கண்ட்ரில நீங்க இருக்கீங்க. நெறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு சார். ஏன்னா நீங்க ஒரு வாஸ்துக்காகவும் போயிருக்கீங்க. நெறைய வீடுகளுக்கு போயிட்டு டைரக்ட்டா வாஸ்துவும் விசிட் பண்ணியிருக்கீங்க சார். அரபு கண்ட்ரில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபா இருக்காங்க, ரொம்ப பணக்காரர்களா இருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே இருந்தது உண்டு சார். உண்மையிலேயே அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும், இல்ல ரொம்ப சேஃப்டியா இருக்கிறதுக்கும் காரணம் வாஸ்துவா இருக்கக்கூடுமா சார்? 100% வாஸ்துவா இருக்கக்கூடும். இங்க வந்த உடனே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இப்ப நான் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். இந்த ஹோட்டல்ல நான் கீழ ரிசப்ஷன்ல அதாவது நான் வந்த அன்னைக்கு செக் இன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஒரு ரூம் நம்பர் அலாட் பண்றதுக்காக கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளோர் வேணும்? என்ன மாரி வேணும்? அப்படின்னோனே, நமக்கு தான் உடனே நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? எனக்கு இந்த நம்பர் வேணும். எனக்கு இந்த ஃப்ளோர் வேணும். எனக்கு இந்த ஃபேசிங் வேணும் அப்படின்னோனே, ஒரு நிமிஷம் என்னை ஸ்டன்னா அப்படி பார்த்தாப்புல. அப்படி
வெறிச்சு ம். பார்த்தாப்புல, என்ன இப்படி கேட்கிறாரு அப்படின்ட்டு. என்ன நீங்க என்ன எதுவும் இந்த ரேஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுல ஏதாவது நீங்க அதுல ஏதாவது ஈடுபட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இந்த நாட்டுல மேபி அவர் ஏதோ லாட்டரி எடுக்கிறவர் அப்படிலாம் நினைச்சிட்டாரு போல இருக்கு அந்த ரிசப்ஷன்ல இருக்கு. நான் சொன்னேன், அப்ப நீங்க யாருன்னு கேட்டாரு. உள்ள வந்தோன்னா அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு. அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறாரு. அது இன்னும் நான் வந்துட்டேன் இல்லையா? இன்னும் ஒரு 1, 2 நாள்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க யாருன்னு. இப்ப நான் கீழ இறங்கி இன்னைக்கு நான் இறங்கி போறேன். இங்க நெறைய மக்கள் கீழ ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்க்க வருவாங்க அந்த மாரி. இப்ப அவர் சொல்றாரு, "நான் தான் உங்கள ஃபர்ஸ்ட் டே கேட்டேன். நீங்க யாருன்னு. இப்ப எனக்கு புரிஞ்சுது யாருன்னு. இத்தன பேர் பார்க்க வராங்க அப்படின்னா, அப்ப ஏன் நீங்க அந்த டோர் நம்பர் அந்த மாரி கேட்டீங்க? ஏன் வந்து இப்ப நான் தங்கியிருக்கிற ரூம் நம்பர் எனக்கு ஏத்த மாரி ஒரு ரூம் நம்பர் வாங்கியிருக்கேன். என்னோட ஓகே. எனக்கு ஏத்த மாரி ஒரு டைரக்ஷனுக்கு வாங்கியிருக்கேன். அது ஏன் கேட்கணும்னு அவருக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி வர்ற எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டயும் அப்படி கேட்பாங்களான்னு தெரியல. நம்ம கிட்ட அப்படி கேட்கும்போது, எனக்கு இது மாரி வேணும். இதுதான் எனக்கு அந்த பிரபஞ்சம் அப்படி செலக்ட் பண்ணி நமக்கு குடுத்துருச்சு. சரி. இது இங்க நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அத தாண்டி இந்த நாடோட அமைப்பே என்ன அப்படின்னா, இந்த நாட்ட எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாஸ்துவ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலயோ வாஸ்துவ சரியா அமைச்சுக்கிட்டே வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு இடத்த ரெடி பண்றாங்க, இல்ல ஒரு ஏரியாவ அவங்க வந்து வடிவமைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடம் பள்ளமா இருக்கு அப்படின்னா, இன்னொரு இடத்த மேடா வைக்கிறது இல்ல. ம். அவங்களோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, ஒண்ணு ஒரு ஸ்கொயரா பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த கம்ப்ளீட்டா மேடு பள்ளம் இல்லாம சமப்படுத்திட்டு தான் அந்த ஏரியாவே டெவலப் பண்றாங்க. இது நான் ம். இங்க இருக்கும்போது நான் ரொம்ப கண்கூடா பார்த்த ஒரு விஷயம். அதே போல அங்கங்கங்கங்க அவங்க பண்ணி வச்சிருக்கிற விஷயமே என்ன, இந்த நாட்ட நல்லா கவனிச்சு பாருங்க. பணம் புரள வைக்கிறதுக்கு உண்டான வேலைய தான் இந்த நாட்டுல இந்த அரசாங்கமும் சரி, இங்க இருக்கிற மக்களும் சரி, அவங்கள கூப்பிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தி கேட்டீங்கன்னா, எதுக்கு ஓடுறீங்கன்னு கேட்டா தெரியல. ஆனா பணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க பண்ணி வச்சிருக்கிற மாடலே என்ன அப்படின்னா, இங்க உண்மையிலே சில எனர்ஜிய நல்ல தெளிவா இங்க ஆகர்ஷணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பணத்துல இந்த நாட்டுல பணப்புழக்கம் அதிகமா இருக்கணும். பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி இத செஞ்சு வச்சிருக்காங்க. பொதுவாவே நான் இங்க வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு என்ன என்னோட இன்ட்யூஷன்ஸ்ல என்னென்ன வந்தது அப்படின்னா, இந்த நாட்டுல நிச்சயமா இந்த நாடு வந்து ஒரு காலத்துல நான் சொல்ற ஒரு காலம்ங்கிறது மேபி ஒரு 4000 வருஷம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அது வந்து ஒரு வளமான நெறைய மரங்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த வனமா இருந்திருக்கணும் இந்த இடம். அப்படிதான் ம். இருந்திருக்கணும். இன்னைக்கு பாலைவனமா இருக்கு. ஆனா நிச்சயமா இது ஒரு 5000 இல்ல 10,000 வருஷம் கூட இருக்கட்டுமே. ஒரு அடர்ந்த வனமா இருந்திருக்கணும். வனமா இருந்ததுனால தான் இங்க நெறைய மரங்கள், நெறைய வளமான கிரீனரியான ஒரு இடமா இருந்திருக்கணும். காலப்போக்குல, கால மாற்றத்தினால அந்த மரங்கள் இல்ல அதுல நெறைய இயற்கை சீரழிவு அந்த மாரிலாம் நடந்து, இயற்கை சீற்றம் அந்த மாரிலாம் நடந்து, அந்த மரங்கள்லாம் ஒரு நாள்ல ஒரு நாள் மண்ணு கீழ புதைஞ்சு உள்ள புதையுண்டு கீழ போயிருக்கணும். மக்கள் நெறைய வாழ்ந்திருக்கணும். உயிரினங்கள் நெறைய வாழ்ந்திருக்கணும். அப்படியெல்லாம் வாழ்ந்து அது உள்ள போனதோட விளைவு இன்னைக்கு கீழ வந்து க்ரூட் ஆயிலா கிடைக்குது. இல்ல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கணும். அப்படியெல்லாம் நடந்ததுனால தான் இன்னைக்கு அது கீழ வந்து க்ரூட் ஆயில் கிடைக்குது. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எங்கெல்லாம் உயிர்கள் நெறைய புதையுண்டு இருக்கோ கீழ, பூமிக்கு அடியில, அந்த இடத்துல நிச்சயமா ஒரு இல்ல ஒரு 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 மேக்னெட்டிக் ஃபீல்டு மாரி ஒரு ஃபீல்டு, ஒரு எனர்ஜி ஃபீல்டு கிரியேட் ஆகும். அது என்ன செய்யும்னா, பணத்த தூக்கிட்டு வரும். எப்படி ம். இருந்தாலும் அந்த அந்த இடத்துல நெறைய பணம் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். பேரு தான் பாலைவனம். இங்க புழங்காத பணம் இல்லையே! உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இங்க பார்வை இருக்கு. இந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும், இங்க வந்து இருக்கணும். அவ்வளவு பேர் இங்க வந்து இருக்காங்க. இதுதான் நான் அங்க பார்த்துக்கிட்டது. அப்ப இந்த இடத்துல இயற்கையாவே ஒரு ஃபீல்டு ஒரு எனர்ஜி ஃபீல்டு கண்டிப்பா இந்த நாட்டுக்குள்ள இருக்கு. வந்தாலே எல்லாருக்கும் சும்மா இருக்கிறவனுக்கு கூட பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துருது. இங்க யாரும் சும்மா இருக்கிற மாரியே தெரியல எனக்கு. நான் எல்லாருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கணும். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, சம்பளமே இல்லனாலும் பரவால்ல நாங்க வேலை பார்க்கிறோம்னு அது ஒரு பகுதி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ம். அக்காமடேட் பண்ணி இந்த நாடு வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நான் பார்க்கிறது என்ன அப்படின்னா, இங்க வாஸ்துவ ரொம்ப தெரிஞ்சோ தெரியாமலயோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நெறைய பில்டிங்ஸ் அதுக்கு ஏத்த மாரி தான் அமைச்சிருக்காங்க. மேபி அவங்க சொல்லிட்டு செய்யாம இருக்காங்களோ என்னமோ தெரியல. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நெறைய இடங்கள் இருக்கு. சில பெர்ஃபெக்ட் இல்லாத இடங்களும் இருக்கு. ஸோ அப்படி யாருக்கு பெர்ஃபெக்ட் இல்லையோ அவங்களுக்கு போய் பார்த்து நெறைய அட்வைஸஸ் குடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் செய்யுங்க, இப்படியெல்லாம் வச்சுக்கங்க. இந்த மாரி ஃபேசிங்ல இருக்கட்டும். அப்படிங்கிற மாரி நெறைய குடுத்துக்கிட்டே வர்றேன். வாஸ்து இங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா வந்து வந்ததுலருந்து விசிட் நெறைய விசிட் நீங்க வந்து போயிட்டு வந்துட்டு தான் உங்க அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே அப்பவே தெரிஞ்சது வாஸ்துக்கு அங்க ஒரு பெரிய ஆடியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. வாஸ்து சரி
பண்ணி நம்மளுடைய வாழ்க்கைய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு குறிக்கோளோட உங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சார் அதே மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பான கண்ட்ரி அப்படின்றதையும் நம்ம வந்து அரபு நாடுகள்ல தான் வந்து சொல்றோம் அப்படின்றப்போ, அந்த பாதுகாப்புக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியான காரணங்கள் ஏதாவது உண்டா சார்? உங்களுடைய பார்வையில. ஏன்னா நாங்கலாம் ஒரு பார்வையில பார்க்குறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா, நீங்க அது வேற ஒரு கோணத்துல அணுகுவீங்க. வேற ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது காரணங்கள் கிடைச்சதா சார் இதுல? பொதுவாவே ஒரு நாடு வளமா இருக்குன்னா, அங்க திருடு கம்மியா இருக்கும். ம். எல்லா வளங்களும் வந்து உங்களுக்கு வந்து அப்படி பிளேட் மேல வச்சு இந்த நாடு உங்களுக்கு தருது. அது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம்னு தருதுன்னா, நீங்க அத போய் பதுக்குற வேலையோ, இல்ல திருடுற வேலையோ இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்து பாதுகாப்புக்கு குறைவு இல்ல. இந்த நாட்டோட கட்டமைப்பே எப்படி இருக்கு அப்படின்னா, பாதுகாப்பு ஒரு முதன்மையான ஒரு வேலையா இருக்கு. நீங்க தைரியமா வெளி ரோட்ஸ்லலாம் நீங்க பாட்டு தைரியமா நடந்து போகலாம், வரலாம். ஒரு இன்னைக்கு ஒரு கிளையண்ட் வந்தவர் சொல்றாரு, "நான் மறந்து போய் என் கார ஆன்லயே வச்சுட்டு நான் பாட்டு எங்கேயோ வெளிய ஒரு இடத்துக்கு போயிட்டேன். காலையில கார ஆன்ல வச்சு நான் மறந்துட்டேன். ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அது வந்து இந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன் உள்ள காரு. லேட்டஸ்ட்டா வாங்குனேன். ஏதோ ஒரு ஆஃபீஸ் சிந்தனையில நான் பாட்டு வச்சுட்டு நான் ஒரு ட்ரெயின்லயோ, பஸ்லயோ ஏறி போயிட்டேன். வேற ஒரு வேலையா. வந்து பார்க்கிறேன் 12 மணி நேரமா அந்த கார் ஆன்லயே நின்றுருக்கு. அந்த கார் ஆன்லயே இருந்திருக்கு. இன்ஜின் ஆன்லயே இருந்திருக்கு. கடைசில நான் வந்து பார்க்கும்போது அந்த ஃபியூயல் ட்ரை கண்டிஷனுக்கு வருது. நான் போய் சரி கார லாக் பண்ணலான்னு நைட் 8 மணிக்கு போய் பார்க்கிறேன். பார்த்தா கார் ஆன்ல இருக்கு. அப்போ பகல் பகல் ஃபுல்லா ஓடியிருக்கு அந்த காரு. இது நம்ம ஊர்ல நடக்குமா? ஒரு கார சாவியோட அப்படி ஆன் கண்டிஷன்ல வச்சுட்டு போய், இது நம்ம ஊர்ல சாத்தியமான்னு நம்மளே நம்மளோட உங்களோட தீர்ப்புக்கு நான் அத விட்டுர்றேன். அப்ப இந்த நாட்டுல இது சாத்தியம்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு பார்த்துக்கங்க. அப்படின்னா என்ன? அடுத்தவங்களோட பொருள் மேல இங்க யாருக்கும் ஆசை இல்ல. இன்னொன்னு இங்க இருக்கிற பாதுகாப்பு கட்டமைப்பு அந்த மாரி இருக்கு. ஒரு நாடு நம்மள எப்படி ட்ரெயின் பண்ணுதோ, அந்த மாரி தான் நம்ம இருப்போம். அந்த நாட்டோட குடிமகன்கள் வந்து அந்த மாரி தான் இருப்பாங்க. ஸோ நம்மளும் இந்த மாரி நல்ல விஷயத்த ஒரு இடத்துல இருக்கும்போது, அத நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து இப்படி ஒரு அவர் சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே! அவர் சொல்றாரு, "எடுத்துட்டு போனா அத அடுத்த சிக்னல்லயே புடிச்சிருவாங்க, ஸ்கேன் பண்ணிருவாங்க." அதெல்லாம் அப்புறம். ஆனா யாரும் எடுக்கலையே அதானே விஷயம். யாரும் தொடக்கூட இல்லையே. அது ஒரு இன்ச் கூட வந்து நகரலையே. அப்படிங்கிறது தானே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இதுல இருந்து இந்த மாரி நல்ல விஷயங்கள இந்த நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலேயே அந்த அந்த மாரி கட்டமைப்பு நம்ம நாட்டுக்கும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.